பால் காய்ச்சல் என்ன பால் காய்ச்சறது? இது பண்ணி நீங்க அதுக்குள்ளே வந்துருவீங்கல்ல பால் காய்ச்சல். சித்திரை ஒண்ணு பாலை காய்ச்சலாமா? அதை கேட்டுக்கணும்ப்பா. அது யார்கிட்டயோ அந்த ஐயர்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டுக்கணும். ஜாதகம் பார்க்குறவங்க கிட்டயோ இல்லை இதுங்கிட்டயோ கேட்டுக்கிட்டு தான் போகணும். ம். அதுக்கு பாய்ச்சலாமா, அன்னைக்கு சித்திரையில் இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு சரி. காய்ச்சணும். அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, அவன் மூஞ்சிலே நல்லா முடிக்க மாட்டேன். முகரக்கட்டையிலே. சரியா? இவன் எதுக்கு உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்கான்? எதுக்கு உங்களை பத்தி சொல்லிருக்கீங்க பார்த்தா தேவையில்லாம? வந்து கல்யாணம் ஆகல இது அனிதா இதனாலதான் அப்படி இதா இருக்கிறேன்னா இந்த விளக்கண்ண கேட்டாங்களா இங்க? கேட்டாங்களா? இந்த உண்மையில சொல்லணும்னா இந்த விளக்கண்ண பேசினதுனாலதான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு நான் உருட்டிக்கிட்டு கிடக்குறேன். இந்த விளக்கண்ணையினால, இந்த பரதேசி பையனால. இவங்கெல்லாம் இல்லம்மா, இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பகுமானமா மகனுக்கு இப்ப காட்டுறாமா. ஆனா எனக்கெல்லாம் நான் பாத்துட்டு அப்புறம் எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே? எங்க கல்யாணத்துக்கு ஒரு 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகும்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுன்னுக்குறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். உடையலாம் அதெல்லாம் நாக்கு பிடிங்கிற மாதிரி.